மாலை வேளையில ஒரு 3 தீர்க்க தரிசனமான தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். Amen. As I prayed, God just lay something in my heart and just ஒரு ரிமைண்டர் மாற்றமல்ல, தேவன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். போன வாரம் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீர்கள். Stir the gift, stir இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நினைத்து ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் நினைத்து ஜெபம் பண்ணுங்க. கமான், சும்மா கேட்டுட்டோம், அது குறி சொல்கிறது கிடையாது. சொன்னாங்க நடக்கலைன்னு வெயிட் பண்ணி இருக்காங்க. பட் ப்ரே, சொல்லுங்க ப்ரே, கம் ஆன். Amen. தேவன் நல்லவர். Hallelujah. Thank you for praying for Sri Lanka. Next week we are going to Sri Lanka, right? அடுத்த வாரம். And this is a new nation, புதிய தேசம் opening for us. Sri Lanka is unlock, right? Unlock, right? நம்ம அநேக காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் நீங்கள் அங்கே போகிறதுக்கு, ரைட், அங்கேயே இருக்கிற மாதிரி இவரெல்லாம் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாரு பிரகாஷன். சரிங்களா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். ஆமென். மாலை வெளில கூட எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை படிப்போம். ஜெரமியா chapter 31 verse 3. 3 முக்கியமான வார்த்தைகள். இது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கட்டும். இந்த மாலை வெளில கூட தேவன் தொடர்ந்து அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது. பக்கத்துல தேவனோட வாக்கு தத்தங்கள் மாறாது. ஆமென். ஆண்டவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் கிடையாது. ஆனால் தேவன் சொன்னதை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? ஆமென். ஆமென். எடுத்து படிங்க. Jeremiah 31 chapter 3, and I read in English. The Lord has appeared to all to me, saying, yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness I have drawn you. தமிழ்ல வாசி கேட்போமா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். I mean, the first prophetic promises that God has for you. முதலாவது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். முதலாவது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பக்கத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார். பாருங்க, ஆங்கிலம் சொல்ற, he loves you and he is for you. பக்கத்துல he is for you. திரும்பி பாருங்க, he is for you. You know the sad thing, அநேக பேர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள், சில சமயம் பிரச்சனை வரும்போது God is against me நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆண்டவர் எனக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரவே மாட்டார். பக்கத்துல ஆண்டவர் உங்களுக்கு அகெயின்ஸ்டா வர மாட்டார். இல்லைன்னா உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் இயேசு மறுத்திருக்கவே மாட்டார். ஆமென். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக மறுச்சிருப்பார். காரணம், அவ்வளோ உங்களை நேசிக்கிறார். புரியுதுங்களா? அதனால தான் யோவான் 3:14 பார்க்குறோமா, நம்மளை மிகவும் நேசிக்கிறனால ஆண்டவர் என்ன செஞ்சாரா, தன்னோட ஒரே பேரான குமாரன் நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தார். As in John 3:16, Jesus, this is the word of the Lord, he said, God so loved the world that he gave his one and only son, one and only begotten son, that whoever believes in him shall not perish, but what? Have everlasting life. Amen. பக்கத்துல everlasting life. ஆண்டவர் உங்களுக்காக, பக்கத்துல ஆண்டவர் உங்களுக்காக. தட்டி சொல்லுங்க, God is for you. Come on. God is for you. Come on. He is not against you. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில கூட இந்த காயத்துல இருக்கீங்க. ரைட்? ஆண்டவர் அதிலிருந்து உங்களை ஹீல் பண்ண போகிறார். ஆமென். ஆமென். சில சமயம் நம்ம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு இல்லை, ஆண்டவர் மற்றவங்களுக்கு தான் இருக்கிறார்கள், அவங்களுக்கு மாட்டம் செய்கிறாங்க, அவங்களுக்கு மாட்டம் தான் நடக்குது, எனக்கு நான் என்னமோ தவம் பண்ணலையாட்டிருக்குது. தவம் என்ன சொல்லுதுங்களா, நான் என்னமோ செய்யலையாட்டிருக்கேன் வாழ்க்கையில். இன்னும் நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பக்கத்தில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கமா, நேசிக்கிறது மாற்றம் இல்லை, அவர் உங்களுக்காகவே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து படிங்க, ரோமர் 8:31-32 படிங்களா. ரோமன்ஸ் 8:31-32 பாருங்க. 31-32. What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who does not spare his own son, but deliver him up for us all, how shall he not with him also freely give us all things? தமிழ்ல வாசிக்கப்போமா? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல சொல்லுங்க, God is for me. Come on.
who can be against me? Come on. திரும்ப சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு கூட இருக்கும்போது. ஒரு விசுவாசம் சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கும்போது எனக்கு விரோதமாக ஒரு ஆயுதமும் ஒருவனும் ஒரு தீமையும் ஒரு 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 என்னது ஃபெயிலும் கமான் அது நேரிடாத. கமான் அது நேரிடாத. கமான் எத்தனை பேர் விசுவாசிக்கீங்களே? ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு பக்கத்துல ஆண்டவர் நமக்கு. இதுதான் தேவனோட ப்ராமிஸ், ரைட்? God is for me. நீங்கள் இந்த வசனத்தை பைபிள் பூராக நீங்க படிக்கும்போது the entire Bible எல்லா வசனத்திலும் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக இருக்கிறேன். I am for you. நான் உனக்கு. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு. come on, right? ஒரு கோட்ஸ் இருக்குது. if you have God, you have everything. உங்களுக்கு ஆண்டவர் இருந்தார்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவர் மற்றும். சொல்லுங்க, ஆண்டவர் மற்றும். பாருங்க அந்த வசனத்துல 32 பாருங்க. அங்க சொல்லிருக்கிறது, ஆண்டவர் தன்னோட ஒரே குமாரனையும் நம்மளுக்காக என்ன செய்ய ஸ்பேர் பண்ணார். அப்படின்னா ஆண்டவர் பரலோகத்துல ரொம்ப முக்கியமானவர் ஆண்டவர் இயேசு. உண்மைங்களா இல்லைங்களா? அவரோட குமாரன். சொல்லுங்க, குமாரன். அவரே நம்மளுக்கு கொடுத்தார். பக்கம் சொல்லுங்க, அவரே கொடுத்தாருன்னா நம்மளுக்கு மற்ற எப்படி செய்யாம இருப்பாரு? புரியுதுங்களா நான் சொல்றது? If God sacrificed His one and only Son just for us, how He cannot do anything for us? மற்ற காரியங்களை எப்படி செய்யாம இருப்பார்? What a good promise of God. எவ்வளவு பெரியதான ஒரு ப்ராமிசஸ் பாத்தீங்களா? அவரே கொடுத்தாருன்னா எப்படி மற்றதெல்லாம் கொடுப்பாம இருப்பாரு? இந்த மாலை வெள்ளுக்குடைய பிரியமானவர்களே, no, some of you in this place, right, thinking that God is against you. சில சமயம் சில பேர் இருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு விரோதமா தான், என் வாழ்க்கையில நன்மையை பார்க்க முடியலையே நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த நன்மையை பாருங்கள், நீங்கள் போய் கொண்டிருக்கிற தீமைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆமென். பக்கம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. come on. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எக்லிசியாஸ்ல நீங்க பார்க்கலாம், பிரசங்கி புத்தகத்துல அளவு காலம் உண்டு, என்னது சிரிக்க காலம் உண்டு. பைபிள் படிச்சா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க அழுந்துகிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப சொல்லுங்க, அழுந்துகிட்டு இருந்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லைங்களா? ஆமென். துக்கமா இருந்தா சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு. உயிரா இருந்தீங்கன்னா செத்து போறது ஒரு காலம் உண்டு. இல்ல உண்மை தானே? ஒரு நாளைக்கு போதானே போறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. புரியுங்க? எவ்ரிதிங் காட் எக்ஸ்பைரி டேட். பக்கம் சொன்ன எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆகினால சோர்ந்து போகாதீர்கள். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறார். பெரியமானே, அவருடைய நேசம் என்ன தெரியுங்களா? ஒரே குமாரனை கொடுத்ததனால மற்ற எல்லாத்தையும் எப்படி செய்யாம இருப்பாரு? ஆமென். The first prophetic promise, because He loves you, He will always cares for you. அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமென். இந்த மாலை வேளையில கூட நீங்கள் ஒருவேளை தனிமையில் காணப்பட்டார், பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் யோசுவா 1:9 சொல்லுறது, நீ பலன் கொண்டு திடமானதாரு, நான் கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, do not be discouraged, right? Not be dismayed, for the Lord your God is with you wherever you are going. Come on. Hallelujah. Although you feel lonely, ஒருவேளை நீங்க தனிமையாக நீங்க எண்ணலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் தோல்வியில போகலாம், ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் பாருங்க, ஏசாயா 43 வசனம் 1-2-3 அங்க போட்டிருக்கிறது, நீர் பயப்படாதே ஆண்டவர் சொல்றார், fear not அப்படி சொல்கிறாரு. அப்புறம் கீழே நீங்கள் பார்க்கும்போது, நீ தண்ணீரில் கடக்கும் போதும் நீர் ஆறுகளில் கடக்கும் போதும் என்ன செய்வாரா, நீ அக்கினியில போகும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அது உன்னை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் நீங்க காணப்பட்டாலும் சூழ்நிலைகள் மேற்கொள்ளாமல் ஆண்டவர் எப்பயுமே உங்களை பாதுகாப்பா வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே எந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரச்சனை கடந்து போனாலும் பிரியமானவர்களே, அதுல இருந்து தப்பிக்கிறது மாற்றம் இல்லை, அதுல இருந்து வெற்றி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அந்த வெற்றியினால் பிரியமானவர்களே அது மிகவும் சமீபமா இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த மாலை வேளையிலே? The first promise, God loves you with everlasting love. பாருங்க, ஆண்டவரை நேசித்தார் என்றால் அவர் தொடர்ந்து சும்மா பாருங்க, ஆண்டோடைய லவ்க்கு கண்டிஷன் கிடையாது. பக்கம் கண்டிஷன் கிடையாது. மனுஷனோட அன்புக்கு கண்டிஷன் இருக்கு. புரியுதுங்களா?
இப்படி நீ செஞ்சா அல்லது நீ வந்து இந்த கண்டிஷனை மீறிட்டா ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர். இஃப் யூ betray me ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. எத்தனை தடவை நீங்கள் ஆண்டவரை பிட்ரே பண்ணிருக்கீங்க, எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட நம்ம விலகி இருக்கோம். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நேசிக்கிறார் என்றால் அது பெரிதான அன்பு. ஆமென் ஆமென். அவரோட அன்பு பிரியமானவர்களே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்போது அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, யூ வில் பி கிரேட்ஃபுல். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட அந்த பெரிதான அன்பை நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணுமா, துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவனோட ப்ராமிஸ். தி செகண்ட் திங் எடுத்து பண்ணுங்க, 2 கொரிந்தியர் 1:20. 2 Corinthians chapter 1 verse 20. This is a prophetic promise that God has for you. The next 7 months, இது அடுத்த 7 மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். படிப்போமா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்க, for all the promises of God, in him yes, and in him amen, to the glory of God through us. பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வாசகம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வேதத்தின் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த மாலை வேளையில கூட எத்தனை வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க? How many promises that you receive from the Lord? Can you close your eyes? கண்களை மூடுமா. எத்தனை வாக்குத்தத்தங்கள் அதை கொண்டு வரீங்களா அந்த மாலை வேளையில? How many promises? அநேக வாக்குத்தத்தங்கள். ஆனால் இது வாக்குத்தத்தங்களாகவே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். God is able to fulfill all the promises that he gave you this evening. Come on, just bring remembrance the promises of the Lord. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. Come on, நினைவு கூறுங்க. நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி செலுத்துங்களா இந்த மாலை வேளையில. Come on, thank you Jesus. Come on, நினைவு கூறுங்க. Come on, there's a lot of promises. ஆண்டவர் சொன்னாரு, அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அப்படி என்றால் கண்டிப்பாக தேவன் சொன்னதை உங்க வாழ்க்கையில் செய்வார். Come on, we love you Jesus. நன்றி செலுத்துங்க. Amen. பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்து ஆம். சொல்லுங்க ஆம். Amen. சொல்லுங்க Amen. இந்த ஏமேனுக்கு அர்த்தம் வந்து என்ன தெரியுங்களா? அப்படியே என்னது ஆக கடவுது. பக்கம் சொல்லுங்க, அப்படியே ஆக கடவுது. சொல்லுங்க, அப்படி ஆக கடவுது. இது எப்படி இருக்குது? பாகுபலியில் இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுங்களா? என் கட்டளையே சரி, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, ஐம் சாரி டு சே தட். சரி, பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதன் அல்ல பொய் சொல்லுவதுக்கு. புரியுதுங்களா? அவர் சொன்னார்னா அவர் கண்டிப்பாக செய்வான். அப்படி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக இருந்தால், டிலே மீன்ஸ், டிலே டசன்ட் மீன் டினாயல். ஆமென். டிலேனா டினாயல் கிடையாது. புரியுதுங்களா? தாமதம் என்றால் தேவன் செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. தாமதம் என்றால் தேவன் அவருடைய நேரத்தில், அவருடைய அற்புதத்தின் நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென் ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? பக்கம் சொல்லுங்க, தாமதம் என்றால் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது அப்ப செய்யும் போது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தாமதமாக செய்தார் என்று. ஆமென். இன்னொரு வசனத்தை எடுத்து படிப்போமா? படிங்க. Genesis 28:15. ஆதியாகமம் 28:15. Behold, I am with you and keep you wherever you go, and will bring back to you to this land, for I will not leave you until I have done what I have spoken to you. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். இந்த ஆதியாகமம் 28ல நீங்க பார்க்கலாம், யாக்கோபு வந்து ஒரு 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 எந்த சூழ்நிலைனா தெரியுங்களா? பரிசுத்தமா கிடையாது. பக்கத்துல பரிசுத்தமா இல்ல. அவன் எந்த சூழ்நிலை இருக்கா? ஏமாத்திட்டு ஓடி போகிறான். பக்கத்துல ஏமாத்திட்டு ஓடி போகிறான். யாரு? ஏசாவை ஏமாத்தி. ஜேக்கப் is running away from his family, running away from his brother, right? ஏமாத்திட்டு ஓடி கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்யணும்? ஒரு ஒரு இடத்துல வந்து அவன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தில் கொடுத்தார். right? In a dreams God speak to him. ஆண்டவர் சொப்பனத்தில் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு promises. சொல்லுங்க promises. சொல்லுங்க promises.
sometime we thought நம்ம சில சமயம் வந்து ஆண்டவர் கொடுக்கிற promises பெற்றுக்கொள்வது தகுதி இல்லை என்று நம்ம சில சமயம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களை தகுதி பார்த்து உங்களை நேசிக்கிறவர் கிடையாது. புரியுதுங்களா? பக்கத்து திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தகுதி பார்த்து நேசிக்கிறவர் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி பார்த்தாருன்னா இங்க யாருமே இருக்க மாட்டோம். உண்மைங்களா இல்லைங்களா? அப்படி பார்த்தாருன்னா யாருமே இங்க இருக்க மாட்டோம். ஆனால் தகுதி பாற்றில் இவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனை நேசித்ததுனால அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. சொன்னது மாற்றமில்லை பிரியமானவர்களே, அந்த சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் சொன்ன பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் நிறைவேற்ற வரலும் நான் உன்னோடனே இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன காரியங்களை அவர் செய்ய வரைக்கும் கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையில இருப்பார். ஹல்லேலூயா. அது மாற்றமில்லை, சொல்லி முடிச்ச ஆண்டவர் போக மாட்டார். அவரு என்ன சார் உங்களோடவே இருப்பார். ஆமென். இந்த மாலை வேளையில கூட பிரியமானவர்களே, எந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்தாரோ அது செய்கிற, அது நிறைவேறுகிற தருணத்தில் இருக்கீங்க. come on, you are in the midst of வாக்குத்தத்தங்கள், in the midst of a fulfillment of God's promise. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற காலத்தில் இருக்கீங்க. come on, ஐயோ, come on, tell your name, come on, சொல்லுங்க, நீங்க தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, நீங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேறக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. come on, அது இன்றைக்கு சொல்லுங்க, அது இன்றைக்கு இல்ல நாளைக்கு இல்ல இந்த வருடத்துக்குள்ளாக come on, அது கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். கரங்களை தட்டி தேவன் ஸ்தோத்திரம். come on. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன காரியத்தை தேவன் செய்தார். யாக்கோபுக்கே செய்யாம உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாருங்க, இங்க போட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் மறுபடி படிக்கிறேன். For I will not leave you until I have done what I have spoken to you. படிங்க செபாஸ்டியன். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. அந்த கடைசி மட்டும் படிங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்லா கேளுங்க படிங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். மனிதன் சொன்னது மாறும். புரியுதுங்களா? இத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள. புரியுதுங்களா? இந்த பிரதர் வந்து அவரு பெஸ்ட்ல அவர் சொன்னார்னா செய்வார். அவன் தான் முதல்ல செஞ்சு விடுவான். உண்மைங்களா? எத்தனை பேர் பட்டிருக்கீங்க? ஐயோ, நான் வண்டி தான் ஏமாந்து இருக்கு நட்டுருக்கு. கை எத்தனை பேர் பட்டிருக்கீங்க? காலை தூக்குங்க பாப்போம். எல்லாம் லார்ட், எல்லா காயமான உள்ளங்களை ஆண்டவரே மாற்றுங்க. பாருங்க, மனுஷன் மாற முடியும். பக்கத்துல மனுஷன் மாற முடியும் சொல்லுங்க. பக்கத்துல உள்ளவங்களும் மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். ஆமென். ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் சொல்லுறாரு, நான் மாறுறதுக்கு மனுஷன் கிடையாது. God is not man to change. இந்த மாலை வேளையில கூட நீங்கள் அவரை நம்பலாம். You can trust him. பக்கத்துல நீங்கள் அவரை நம்பலாம், 100% நம்பலாம். come on, right? நீங்க கூட அந்த வார்த்தையில நீங்க சொன்னதே நீங்க மறந்துடலாம், நீங்க சொன்னதிலே சந்தேகமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆமென். இந்த மாலை வேளையில கூட தேவன் உங்களுக்காக தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, God is for you. God is for you. Come on. No matter what people think about you, doesn't matter. Because doesn't matter. Come on. God is for you. Amen. Amen. இன்னொரு மூன்றாவது, right? ரெண்டாவது வந்து, he will fulfill the promises that he gave you. The third thing, Jeremiah 29 verse 11 and 13. 11 to 13. எரேமியா 29 வசனம் 11-13 வாசி கேட்போமா? For I know the thoughts that are things towards you, says the Lord, thought of peace and not of evil, to give you future and a hope. Then you will call upon me and go and pray to me, and I will listen to you, and you will seek me and find me when you search me with all your heart. அசிகேப்பமா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்ப பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Amen. His plan towards you
will never change. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் மாறாது. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் மாறா. ரோமர் 2:12 வசனம் 1-2 படி பார்க்கிறோமா, ஆண்டவருடைய திட்டம் நல்ல திட்டம். பக்கத்துல நல்ல திட்டம். come on, good plan. பக்கத்துல good plan. come on, right? நம்மளோட பிளான் seemingly is good. சில சமயம் நம்மளோட பிளான் வந்து பார்க்கிறது நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய திட்டங்கள் சிறந்தது. come on, அது நல்ல திட்டம். பக்கத்துல நல்ல திட்டம். and God's plan is perfect. சொல்லுங்க perfect. அது உங்களுக்காகவே தேவன் டிசைன் பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? ஆண்டவர் வைத்த திட்டங்கள் அது உங்களுக்கு மாற்றம்தான். பக்கத்துல உங்களுக்கு மாற்றம். come on, perfect just for you. and third thing, God's plan is acceptable. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். பக்கத்துல ஏற்றுக்கொள்ள முடியும். come on, right? புரியுதுங்களா? நீங்கள் கேட்பதுக்கும் நினைப்பதுக்கும் எப்பயுமே தேவன் அதிகமாக செய்வார். ஆமென். அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த மாலைவேளையில கூட ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்தார் பாருங்க. எரேமியா 29, show me the verse. Jeremiah 29 பாருங்க. காணோம். show பாருங்க. for I know பாருங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு பாருங்க. டே, உனக்கு நான் வைத்திருக்க திட்டங்கள் எனக்கு தெரியும்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. for I know the thoughts that I think towards you. ஆண்டவர் பாருங்க உங்களை பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எப்பயுமே உங்களை குறித்து தான் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஐயா சொல்லுங்களா ஆமேன்றீங்க? சொல்லுங்க, ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை குறித்து தான் நினைத்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம்னா, கீழே முடிஞ்சால் ஃபெலோஷிப்பில் என்ன சாப்பிட்லான்னு சில சமயம் நினைப்போம். என் பிள்ளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, அப்பா tonight got no food, what you gonna eat tonight? பாருங்க. ஆனால் ஆண்டு உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கார். புரியுதுங்களா? நம்ம வேற ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் God is always thinks about you. என்ன இவனுக்கு செய்யலாம், என்ன அடுத்தது செய்வோம், என்ன இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் நான் இப்படி இருக்கேன்னு கேட்கலாம். இதெல்லாம் தற்காலிகம். பக்கத்துல இதெல்லாம் தற்காலிகம். ரைட்? பாருங்க, ரோமர் 8:28 வசனத்தை கேளுங்க. ரோமர் 8, இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ரோமன்ஸ் 8:28 கேளுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்லுங்க, for all things. பாருங்க, for we know that all things work together for good. பக்கத்துல all things. come on. ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்வார்? உங்களோட துக்கத்தை சொல்லுங்க, என்னோட துக்கத்தை எடுத்து, உங்களோட அழுகை எடுத்து, உங்களோட சந்தோஷத்தை எடுத்து, புரியுதுங்களா? உங்களோட தோல்விகள் எடுத்து, சொல்லுங்க தோல்விகள் எடுத்து, ரைட், உங்களோட வெற்றிகள் எடுத்து, ஆண்டவர் அது எல்லாத்தையும் கலந்து என்ன செய்வார்? உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னென்ன நீங்க போய் கொண்டிருக்கீங்களா பிரியமானே, அது உங்களை அழிக்கிறதுக்கு அல்ல, அது தீமைக்கு அல்ல. ஆனால் ஆண்டவர் அது எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்காக ஒரு நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். come on, ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள் பிரியமானே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சிறந்த திட்டத்தை வைத்த பாருங்க. அங்க சொல்லுது, for I know the thoughts that I think towards you. பாருங்க வசந்த பாருங்க. where's that different verse? Jeremiah 29:11 பாருங்க. for I know the thoughts that I think towards you, says the Lord, thought of peace. சொல்லுங்க peace, சமாதானம். பக்கத்துல சமாதானம். ஆண்டவருடைய திட்டமே உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பதுக்கு. புரியுங்க? நிம்மதி. சொல்லுங்க நிம்மதி. ரைட், சொல்லுங்க நிம்மதி. come on. எங்கே நிம்மதின்னு கேட்கறல, பக்கம் சொல்லுங்க நிம்மதி. come on. ரைட், வீட்டுக்கு வந்தோடனே பீஸா இருக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? come on. அது தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில். இருக்கீங்களா? ஒரு குழப்பத்தில் இல்லை, ஒரு பீஸ். come on. இது ஆண்டவர் கொடுக்கிற பீஸ். இது உலகத்தில் இருந்து கொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் போது அது சிறந்ததாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, not of evil, தீமைக்கு அல்ல. ஆண்டவர் உங்களை தீமைக்கு நினைக்க மாட்டார். அடுத்தது, to give you future, அப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். come on. ஆமென். பக்கத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தின் திட்டம். come on. ஒருவேளை உங்களுக்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். come on. அடுத்தது பாருங்க, to give you future and hope. future and hope. இந்த மாலைவேளையில கூட பிரியமானே, எந்த இடத்துல நீங்க சொந்த போய் இருக்கீங்க? I just want you to read one verse, right? If you feel that is God is not for you, ஒருவேளை
நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் எனக்காக இல்லை, என் வாழ்க்கையில் இதுதான் நடக்குதுன்னு. இந்த மாலை வேளைக்கு உங்களுடைய ஒரு காரத்தை ரினியூ பண்ணுங்க. ரினியூ பண்ணுங்க. எப்படி நீங்கள் காடியில் ரோட்டெக்ஸ் ரினியூ பண்ணுற மாதிரி, எண்ணெயை திருப்பட்டியும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுற மாதிரி, அதே போல் கேன் யூ ரினியூ சம்திங் பிஃபோர் த லார்ட் tonight? எடுத்து படிங்க நீதிமொழிகள் 3:5 படிங்க. Trust in the Lord with all your heart. Can you renew your trust on the Lord? இன்னொரு விஷயம் பக்கத்துல, இன்னொரு விஷயம், come on, do it again with the Lord. பக்கத்துல, do it again with the Lord. இன்னொரு விஷயம், தேவனை நம்புங்கள். come on, ஆமென். அநேக வேளை சில சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, ஆண்டவர் செய்கிறாரா இல்லையான்னு தெரியல, நானே செய்யணுமான்னு தெரியல. ஆனால் இந்த மாலை வேளைக்கு ஆண்டவர் சொல்றார், trust again, come on. படிங்களா வசனத்தை? உன் சுய புத்தி மேல் சாய. ஐயோ பயங்கரமா இருக்குது. பக்கம் சொல்லுங்க, உன் புத்தியில சாயாதடா டேய், உன் புத்தி இங்க தான் போகும். சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. come on, இதுதான் சான்ஸ், நீங்க பயன்படுத்திங்க. come on. அப்புறம் பேச முடியாது. சொல்லுங்க, உன் புத்தி இப்படி தான் போவோம். கமான் சொல்லுங்க, உன் சொந்த புத்தியில சாயாத, சொந்த புத்தியில சாயா. Sometimes we think we are clever, but our clever mind gone. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்க, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே acknowledge the Lord. உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவரை நீ கலந்து கொள்ளு. சொந்தமா ஒன்றும் செய்யாத. Lord, I invite you in every space, in every places that I invite you, Lord. எல்லா கட்டிலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்புறம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, அவர் உன்னுடைய பாதைகள், பக்கத்துல உன் பாதைகள், உன் பாதைகள் கரடு முரடா இருந்தாலும், உன் பாதைகள் நீங்கள் ஏற்ற மாதிரி இல்லா இருந்தாலும், பிரியமானே, நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறனால ஆண்டவர் உன்னுடைய பாதையை செய்யப்படுத்துவார். come on, because you trust in the Lord, come on, he will make your ways good ways. He will direct you, people of God. படிங்க, தொடர்ந்து படிச்சு முடிச்சிருங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். Amen. சரி, trust in the Lord. பக்கத்துல trust in the Lord. Tonight, can you renew your trust on the Lord? இன்னொரு விஷயம் சொல்ல, இன்னொரு விஷயம், அப்படி ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா மறுபடியும் ஆண்டவரை நம்புவதுக்கு இந்த மாலை வேளையில கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நம்புவவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள். புரியுதுங்களா? பக்கம் சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க நம்பினீங்கன்னா வெட்கப்பட மாட்டீர்கள். சொல்லுங்க, வெட்கப்பட மாட்டீர்கள். come on, ஆமென். கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையில சொன்ன காரியத்தை செய்வார். hallelujah, hallelujah. And the second thing, come on, you trust the Lord, and second thing, trust on his word. அவரோட வார்த்தையை விசுவாசிங்க. பக்கம் சொல்லுங்க, அவரோட வார்த்தையை விசுவாசிங்க. சொல்லுங்க, அவரோட வார்த்தையை விசுவாசிங்க. எடுத்து படிப்போம். right, Deuteronomy 31:8. sorry, Matthew 24:35. sorry, Matthew 24:35. I close with this. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பாருங்க, நீங்களாம் போயிருவீங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை போகாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆமென், அது வந்து அது சொன்னதை செய்து முடிக்காம போகாது. ஆமென். You can trust his word. hallelujah. Can you tonight, can you trust the Lord and trust his word? அதுதான் உங்களுக்கு தேவை. பக்கத்துல அதுதான் உங்களுக்கு தேவை. right, இன்னும் இந்த 7 மாசத்தை ஓட்டுறது மாற்றமில்ல, இன்னும் உங்க வாழ்க்கையில் அநேக காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது மாற்றமில்ல, ஆண்டவர் கண்டிப்பாக வெற்றியோடு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். hallelujah. இது ஒரு விடுதலை நாட்கள். ஆமென். this is a breakthrough day. come on, and the breakthrough is for you and your family, people of God. Can you renew your trust on the Lord this evening?